திராவிட இயக்கங்கள், திராவிட அரசியல் சக்திகள் போய் ஒளிஞ்சு சீமானுக்கு எதிராக போய் ஒளிஞ்சுக்கிற இடம் எதுன்னு பார்த்தா விஜயலட்சுமிங்கிற பெண்ணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த விசாரணை நிலையில் இருக்கிற போதே ஒரு பெண் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு குற்றவாளின்னு பொது வெளியில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? பாலியல் குற்றவாளின்னு பேசுறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி பேசுகிறாங்க, வாசுகி பேசுகிறாங்க, மயிலாடுதுறை எம்பி காங்கிரஸ் எம்பி சுதா பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் பேசுகிறாங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. அம்மா வாசுகி வாங்க வாங்க, WR வரதராஜன் மனைவி என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க, யார் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க, என்ன பிரச்சனைன்னு பேசுவோம். பிரகாஷ் கரந்த் WR வரதராஜனை கொலை செய்து விட்டார்னு அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாலியல் குற்றவாளிங்கிறீங்க. நீங்கள் என்ன நீதிபதியா எப்போ ஆனீங்க? நீங்கள்லாம் அம்மா கனிமொழி நீங்கள் எப்போ நீதிபதி ஆனீங்க? இவ்வளவு ஒழுங்கினமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீங்கள் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளின்னு திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறு தான் தோழர். ஏன்னா இவர் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர். ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரி இவர் பேச முடியாதுல்ல. இல்லை, ரோட்டில் போகிறவங்க மாதிரி பேசலைங்க. 15 வருஷம் அடகாத்து இருக்காருங்க. இப்போ விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, இதற்கு இப்படிதான் கவுண்டர் கொடுக்கணும். இவ்வளவு நாள் கடந்து போன மாதிரி இதே கடந்து போயிருக்க வேண்டியதுதானே? இல்லை, இவ்வளவு நாள் கடந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இவ்வளவு நாள் வந்து இப்போ நான் சொன்னேன்ல லிஸ்ட்டு, இவங்கெல்லாம் வந்து இவரை பாலியல் குற்றவாளின்னு சொல்லலை. எப்போ ஈவேராவை ஏறி அடித்து நொறுக்கி பவுடராக்கி கையில் வச்சு ஊதுனாரோ, இனி ஈவேராவை முன்வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலை என்றைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலியல் குற்றவாளின்னா அதற்கு சரியான பதில் ஒன்று சொல்லணும். நான் பாலியல் குற்றவாளினா என் மீது பாலியல் குற்றம் சுமத்துகிற அந்த பொன் நேர்மையானவங்களா உண்மையானவங்களாங்கிறத பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குங்கிறதுனால தான் பேசுகிறார். பொதுவெளியில் நாகரிகத்தை தாண்டி இதில் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து அவரை வைக்கப்படுற விமர்சனம்னா அவரை சுற்றி அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. பெண்களை வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறாரு. என்ன அது கல்லூரி படிக்கிற பொண்ணா நான் கொண்டு போய் கெடுத்துட்டேன், இல்லைன்னா இப்போ தான் வயசுக்கு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்களா நான் எடுத்து போய் கெடுத்துட்டேன், இப்படி எல்லாமே நான் பேச்சு. ஆமாங்க, இப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் நாகரிகம் கருதி கொண்டு பெண் மீது குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு அமைதியாக இருக்க அந்த ஆண் மேலும் மேலும் இழிவு செய்யப்படுறான். மேலும் மேலும் அவனை குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வேற யாரும் இதை என்ன பேசினாலும் எடுபடாது. சீமான் அவர்கள் இதை ஓப்பனாக உடச்சி பேசினாதான் அது மக்களுக்கு சரியான புரிதலை கொடுக்கும். இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக தெளிவான புரிதல், சீமானை பற்றிய புரிதல் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. அதனால் அது தவறு கிடையாது. அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விட்டுருந்தா அந்த அம்மா சேலைகளே பூந்திருப்பாருன்னாரு. இதெல்லாம் ரொம்ப நாகரிகமான பேச்சா? அது அநாகரிகம் தான். அதுதான் சொல்றேன். அது ஒரு அநாகரிகத்துக்கு இன்னொரு அநாகரிகம் சமமாக பாருங்க. இது அப்படி கிடையாது. இவங்க மேலே எல்லாம் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத போது இவ்வளவு அநாகரிகமா பேசினாங்க. நீங்க பாருங்க, சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு பூனையை கார்னர் பண்ணி மட்டைக்கு அடிச்சிங்கன்னா பூனை கூட புலியா மாறிடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தாங்க 15 ஆண்டு காலமா ஒரு மனுஷனை திரும்ப 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 என்னென்ன வார்த்தையெல்லாம் அந்த பொண்ணு பேசியிருக்கு கேட்டு பாருங்க. எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது கூட என்னால் முடியல. அப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த பொண்ணு அவரை அசிங்கப்படுத்தியிருக்கு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து சீமானுடைய வழக்கு, விஜயலட்சுமி அந்த வழக்கை வந்து ஃபர்தராக விசாரிக்க வேணாம் அப்படின்னு தடை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடந்த 2-3 நாட்களாக சீமான் வந்து விஜயலட்சுமியை அட்ரஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப தரக்குறைவாக இருக்குது. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கே உரிய ஒரு மரியாதையை நம்ம வந்து கொடுத்தாங்கல்ல, அது இல்லாமல் அவங்கள வந்து ஒரு பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமி, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குமே, இவ்வளோ நாள் பேசாத சீமான் இப்போ வந்து இப்படி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவதற்கான காரணம் என்ன? அது ஏற்புடையதா? முதல்ல இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒருத்தனை வந்து இழிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு தூரம் வந்து அவரை வந்து அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாங்க. இந்த சமூகத்தில் பொதுவாக
பயன்படுத்தப்பட முடியாத வார்த்தைகளை, பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் காணொளியில் வந்து அவங்க போட்டாங்க. சீமானை வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அப்பெல்லாம் யாரும் ஒரு வார்த்தை கூட சீமானுக்கு ஆதரவாக, இந்த பொம்பளை ஒரு ஆண் மகனை பார்த்து இவ்வளவு கேவலமாக மூன்றாந்தரமாக விமர்சிக்கிறாளே, அப்படி இவ எப்படி பாதிக்கப்பட்ட பெண் இல்லையா அது? இல்லைங்க, திரும்பவும் நான் வந்து அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அப்படின்னு யாரும் கேட்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பெண் ஒரு ஆணோட தன்னோட விருப்பத்தோடு தான் இருந்தால் அப்படின்னு அந்த ஆண் சொல்றது மட்டும் குற்றம் அப்படிங்கிறாங்க. எப்படி பொது வெளியில எப்படி அதை குற்றம் எப்படி நீங்க வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு நீங்க ஒரு காணொளியில ஒரு காணொளியில 100 தடவை நீங்க சீமானை பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு மற்றவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் சொல்றீங்க. நீங்க எதை வச்சு சொல்றீங்க பாலியல் குற்றவாளின்னு? வழக்கு காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு. 2011 கொடுத்த வழக்கை 2011 கைப்பட ஆங்கிலத்தில் எழுதி வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. திரும்ப 2023 வருது, போய் கொண்டுட்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்து திரும்ப வழக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? முதல்ல வழக்கு கொடுக்கும்போது சீமான் என்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்னு வழக்கு கொடுத்துச்சு 2011. 2023 வழக்கு எப்படி கொடுக்குதுன்னா, சீமான் என்னை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து என்னை வாழாமல் ஏமாத்திட்டாருன்னு வழக்கு கொடுக்குது. இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த அந்த வழக்கையும் வழக்கு கொடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள என்னை வந்து பல பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து சீமானுக்கு எதிராக என்னை பேச வச்சு நிர்பந்தப்படுத்திட்டாங்க. அதனால் இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்கிட்டு போகிறேன்னு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கிக்கிட்டு 2023 போயிடுது, வாங்கிட்டு போயிடுது. இது எல்லாமே தெரிஞ்சு ஊடகங்களுக்கு தெரிஞ்சு தான் இது நடக்குது. இந்த 2023 அந்த பொண்ணு வந்தபோது என்ன சொன்னிச்சுன்னா, மனோஜ் அப்படின்னு சொல்லி அதர்மம் சேனல், அதாவது ஒரு யூடியூப் சேனலோட தம்பி, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் பயணிக்கிறவர் போய் ஒரு யுனோவா கார் வச்சு உடம்பு சரியில்லாத எங்கள் அக்காவையும் என்னையும் பெங்களூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஜெர்மனியை ஏதோ ஒரு ஹோட்டலில் எங்களை தங்க வச்சு சீமானுக்கு எதிராக பேச சொன்னாங்க. நான் வந்து காரணாகாரியம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் சீமான் மீது குற்றச்சாட்டு நான் வைக்க முடியாது. நான் வந்து எனக்கு நடந்த அநியாயம் மட்டும்தான் நான் பேச முடியும். இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நீங்கள் பேச சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் பேச மறுத்துட்டேன். அவங்க எங்களை அப்படியே கைவிட்டுட்டாங்க அப்படின்னுலாம் வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு. அதன் பிறகு முக்தாரும் வீரலட்சுமியும் வந்து 1 கோடி ரூபா நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம். வீரலட்சுமி சொன்னிச்சு, சீமான் வீட்டில் போய் என்னுடைய கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்துருவோம், சீமான் வீட்டுக்கு முன்னாடி நம்ம உண்ணாவிரதம் இருந்துருவோம் அப்படின்லாம் சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், அக்கா எப்போ உண்ணாவிரதம் போகிறோம், எப்போ உங்கள் கட்சிக்காரங்களாம் வரப்போகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. ஒரு 3 நாள் என்னை பட்னியாக போட்டாங்க. ஒரு நாய் இருக்கிற ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வழக்கறிஞர்களுக்கு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி இவங்க ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டு வந்தாங்கலாம். இந்த வீரலட்சுமி மேலே அது குற்றச்சாட்டெல்லாம் சொன்னிச்சு. காவல் நிலையத்திலேயே குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிச்சு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா அண்ணன் வந்து ஈவேரா அவர்களை ஏறி அடிக்க ஆரம்பித்த உடனே திரும்ப இவரை வந்து வீழ்த்தணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி, இப்போ நான் சொல்லிட்டு வந்த ஹிஸ்ட்ரியை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். சீமான் மீது காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காவலர்கள் காவல் நிலையத்திலிருந்து சீமானுக்கு சம்மன் அனுப்பி ஒரு தடவை ஆல்ரெடி விசாரிச்சுட்டாங்க. அதில் எந்த முகாந்திரமும் இல்லாதனால காவல்துறை அப்படியே போட்டிருக்கு. இப்போ திரும்ப சீமான் வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை வீழ்த்துவதற்கு ஒரு பேர் ஆயுதமாக இந்த விஜயலட்சுமியை தான் பயன்படுத்துகிறாங்க. திராவிட இயக்கங்கள், திராவிட அரசியல் சக்திகள் போய் சீமானுக்கு எதிராக போய் ஒளிஞ்சுக்கிற இடம் எதுன்னு பார்த்தா விஜயலட்சுமிங்கிற பெண்ணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த விஜயலட்சுமி வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டது சீமான் தான் போட்டார். அந்த மனு என்ன, இப்படி ஒரு மனு போட்டிருக்காங்களே, இது என்னன்னு கேளுங்கன்னு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கட்டளை இடுது. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கு குறித்து விசாரித்து 3 மாதங்களுக்குள் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. அந்த அடிப்படையில் சீமானுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அனுப்பி திரும்ப வந்து அவரை வந்து விசாரிச்சிருக்காங்க.
இப்போ இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்ட விஷயங்களை இன்னமும் சீமான்கிட்ட ஏதாவது கேட்குறதுக்கு செய்திகள் இருந்தால் திரும்ப கூட வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு விசாரித்து ஒரு அறிக்கை நீதிமன்றத்துக்கு அவங்க கொடுக்கணும். அந்த நீதிமன்றம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் சாட்சியங்களை முன் வச்சு சீமான் குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் சொல்லணும். அதுக்கு அப்புறம்தான் சீமான் பாலியல் குற்றவாளியா இல்லையான்னு பொது வெளியில் நீங்கள் குற்றஞ்சாட்ட முடியும். இப்போ இந்த விசாரணை நிலையில் இருக்கிற போதே ஒரு பெண் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு குற்றவாளின்னு பொது வெளியில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? பாலியல் குற்றவாளின்னு பேசுறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி பேசுகிறாங்க, வாசுகி பேசுகிறாங்க, மயிலாடுதுறை எம்பி காங்கிரஸ் எம்பி சுதா பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் பேசுகிறாங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்களை பார்த்தோம், ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவி வாசுகி அவர்களை பார்த்தும் நான் கேட்குறேன். WR வரதராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், உங்கள் கட்சியினுடைய உயர் பொறுப்பில் இருந்தார்ல, அவர் போரூர் ஏரியில் விழுந்து தற்கொலை செய்துக்கிட்டார். அதுக்கு என்ன காரணம் தோழர்களே? வாங்க பேசுவோம் அதை பற்றி. பிரகாஷ் கரந்த் WR வரதராஜனை கொலை செய்து விட்டார்னு அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாலியல் குற்றவாளிங்கிறீங்க. நீங்கள் என்ன நீதிபதியா எப்போ ஆனீங்க? நீங்கள்லாம் அம்மா கனிமொழி நீங்கள் எப்போ நீதிபதி ஆனீங்க? இது தொடர் இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இவங்களுக்கு அதாவது சீமானை வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படி அவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொழிலாளின்னு அவர் சொல்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை, அவங்களே சொல்றாங்க. யாரு? விஜயலட்சுமியே காணொளி போடுறாங்க, அது அவனை இவனன்னு பேசி நீ பாலியல் குற்றவாளிடான்னு அவங்க வந்து சொல்றாங்க. இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு பெரும் கனவோட பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு அன்றைக்கு இருந்த ஒரு நடிகை விஜயலட்சுமி. அடுத்தடுத்து படங்கள் செய்தாலும் பொருளாதார விடுதலை அடையாமல் ஒரு பெரும் வெற்றியை அடையணும்னு போராடிட்டு இருக்க இயக்குனர் சீமான். ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகைக்குமான இயல்பான நட்பாக அந்த நட்பு உருவாயிருக்கு. அப்போ அந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு கனவு காண்ற ஒரு நடிகைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது. அந்த பெண் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவனோட பழகுனது இவனோட சரிப்பட்டு வராதுன்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இவனுக்காக அவங்க காத்துக்கிட்டு இல்லை. அங்கே வேற லொகேஷன் கர்நாடகாவில் ஒரு நடிகனோட ஒரு லிவிங் டுகெதராக குடும்பம் நடத்துகிறாங்க. அவருக்கு இவங்களுக்கு பிரச்சனையாகி வழக்கு கொடுக்குறாங்க. வழக்கு கொடுத்து காம்பன்சேஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கீஸ் அப்படின்னு ஒருத்தரோட பழகுறாங்க, அவரோட குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்க குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனையாகி அவங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பிலாம் வந்து அடித்து நொறுக்கி பிரச்சனையாகி அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதோட விடாமல் இன்னொரு நடிகரோட பழகுறாங்க. அவ பேர் வந்து ரவி பிரகாஷ். ரவி பிரகாஷோட லிவிங் டுகெதராக இருக்கிற காலகட்டத்தில் தான் இவ்வளவு காலகட்டத்துக்கு 5-6 வருஷமாக சீமான் தனியாக தான் இருக்கார். இந்த ரவி பிரகாஷோட அவங்க லிவிங் டுகெதராக இருக்கிற காலகட்டத்தில் தான் சீமானுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கிற போது அவங்க அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணலை. ஏன்னா அவங்க இன்னொருத்தரோட லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. அப்போ அந்த ரவி பிரகாஷுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாகி ரவி பிரகாஷை அடித்து நொறுக்கி ஆஸ்பத்திரியில் தூக்கி போட்டுடுறான். வழக்கு கேஸ் ஆயிடுது. இதே டைப் ஆஃப் கேஸு, எனக்கு கர்ப்பத்தை கிளைக்க சொன்னான், அது சொன்னா இது சொன்னான்னு கேஸு. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் முதன்னு அவங்க சீமானுக்கு ஒரு காணொளி போடுறாங்க. அது என்னென்னா, சீமான் சார் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை அடித்து ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் நினச்சா உதவி செய்யலாம், எனக்கு கொடுங்கன்னு முதல் காணொளி அவங்க அப்போ தான் போடுறாங்க. அவங்க அந்த காணொளி போடும்போது சீமான் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளவு ஒழுங்கினமா நீங்க உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு நீங்க சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளின்னு திரும்ப எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நீங்க தவறு தான் தோழர். ஏன்னா இவர் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர். ரோட்ல போறவங்க பேசுற மாதிரி இவர் பேச முடியாதுல்ல. இல்ல, ரோட்ல போறவங்க மாதிரி பேசலங்க. 15 வருஷம் அடகாத்து இருக்காருங்க. இப்ப விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு.
மக்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் குற்றவாளி என்பது, பாலியல் குற்றம் என்பது விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் அல்லது விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை நிர்பந்தப்படுத்தி தொந்தரவு பண்ணி அவங்களோடு உறவு வைத்துக் கொள்வது என்பது பாலியல் குற்றம். ஆனால் விஜயலட்சுமியோடு எனக்கு ஏற்பட்ட நட்பு என்பது அப்படியானது இல்லைன்னு பொது வெளியில் பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசின போது அந்த பொண்ணு மிக தரம் தாழ்ந்து அடுத்த கட்டமாக சீமானை மோசமாக விமர்சிக்குது. அப்படி விமர்சிக்கிற போது அவர் அதுக்கும் பொது வெளியில் மிக சரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டியிருக்கு. நீ என்னையே, நான் உன்னோட பழகுனதுக்கு நீ என்ன இப்படி குற்றம் சொன்ன அப்படின்னா, நீ பல ஆண்களோடு பழகுனதுக்கு நான் உன்னை சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு கவுண்டரை ஒழிய, இது வந்து இல்லை இதற்கு இப்படி தான் கவுண்டர் கொடுக்கணும். இவ்வளவு நாள் கடந்து போன மாதிரி இதே கடந்து போயிருக்க வேண்டியதுதானே? இல்லை, இவ்வளவு நாள் கடந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இவ்வளவு நாள் வந்து இப்போ நான் சொன்னேன்ல லிஸ்ட்டு, இவங்கெல்லாம் வந்து இவரை பாலியல் குற்றவாளின்னு சொல்லலை. எப்போ ஈவேராவை ஏறி அடித்து நொறுக்கி பவுடராக்கி கையில் வச்சு ஊதுனாரோ, இனி ஈவேராவை முன்வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலை என்றைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னா அதற்கு சரியான பதில் ஒன்று சொல்லணும். நான் பாலியல் குற்றவாளினா என் மீது பாலியல் குற்றம் சுமத்துகிற அந்த பொன் நேர்மையானவங்களா உண்மையானவங்களாங்கிறத பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குங்கிறதுனால தான் பேசுகிறார். பொதுவெளியில் நாகரிகத்தை தாண்டி இதில் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து அவரை வைக்கப்படுற விமர்சனம்னா அவரை சுற்றி அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. பெண்களை வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறாரு. என்ன அதுன்னா கல்லூரி படிக்கிற பொண்ணா நான் கொண்டு போய் கெடுத்துட்டேன், இல்லைன்னா இப்போ தான் வயசுக்கு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்களா நான் எடுத்து போய் கெடுத்துட்டேன், இப்படி எல்லாமே நான் பேச்சு. ஆமாங்க, இப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்லைங்க, இப்படி நியாயப்படுத்துறது இல்லைங்க. இப்படி வந்து அவர் மேலே வந்து அவர் ஏதோ பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு என்ன டெபனேஷன் அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு இது வந்து பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ தான் ஒரு புரிதலே வந்திருக்கு. அவங்க தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இவ தான் விருப்பப்பட்டு போய் அவங்க கூட சேர்ந்து இருந்திருக்கிறா. ஒரு கட்டத்தில் இவன் காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோடனே இவனை விட்டுட்டு ஓடி போய் வேற ஆளோட இருந்திருக்காங்கிற புரிதல் இப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை சீமான் உடைச்சு பேசுனதுனால தான் இது ஏற்பட்டிருக்கு. இது உடைச்சு பேசாமல் நாகரிகம் கருதி கொண்டு பெண் மீது குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு அமைதியாக இருக்க அந்த ஆண் மேலும் மேலும் இழிவு செய்யப்படுறான். மேலும் மேலும் அவனை குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வேற யாரும் இதை என்ன பேசினாலும் எடுபடாது. சீமான் அவர்கள் இதை ஓப்பனாக உடைச்சி பேசினாதான் அது மக்களுக்கு சரியான புரிதலை கொடுக்கும். இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக தெளிவான புரிதல், சீமானை பற்றிய புரிதல் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. அதனால் அது தவறு கிடையாது. மீடியா எதற்கு இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேற்றெல்லாம் சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய இந்த பேச்சை நாள் முழுதும் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா, காவிரியில் தண்ணி வராதுங்கிறாங்க, அம்மா வந்து ஐயா மேலே இருக்காரு, அம்மா கீழே இருக்காங்க, தண்ணி வரும்னு நாங்கள் சொல்கிறோம், ஏன் வராதுன்னு சொல்கிறீங்கன்னு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க. மேலே வந்து வாஜ்பாய் கீழே ஆட்சியில் இருந்தார், கீழே மாநிலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இது ஒரு நாகரிகமான பேச்சா? அப்படி கம்பேர் பண்ண முடியாது. அப்புறம் இல்லைங்க, நாகரிகமா பேசல இல்லை நீங்க அப்படி போக இல்லை, அப்படி கிடையாது. அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விட்டுருந்தா அந்த அம்மா சேலைகளே பூந்துருப்பாருன்னாரு. இதெல்லாம் ரொம்ப நாகரிகமான பேச்சா? அது அநாகரிகம் தான். அதுதான் சொல்றேன். அது ஒரு அநாகரிகத்துக்கு இன்னொரு அநாகரிகம் சமமாக பாருங்க. இது அப்படி கிடையாது. இவங்க மேலே எல்லாம் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத போது இவ்வளவு அநாகரிகமா பேசினாங்க. பேரறிஞர் அண்ணா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னா அந்த அம்மா ஒரு பிரபலமான ஒரு நடிகை எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க, எவ்வளவு தலை குனிஞ்சிருப்பாங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை, பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது பேரறிஞர் அந்த அறிஞருக்கு தெரியாதா? இப்படி சொன்னோம்னா ஒரு பெண்ணை நாம் இழிவுபடுத்துகிறோம், நமக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற உறவை உறுதி செய்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? ஒரு பெண்ணை வந்து அவ பத்தினி இல்லைன்னு சொல்லலாமா? அப்படியெல்லாம் வந்து ஏன் பேச வேண்டிய தேவைக்கு அவருக்கு ஏற்பட்டுச்சு? அவரை நிற்க வச்சு சட்டசபையில் கேள்வி கேட்ட போது அதுக்கு வாயடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தை, நிர்பந்தத்தை நீங்கள் பாருங்க. சொல்லுவாங்க தமிழில், ஒரு பூனையை கார்னர் பண்ணி மட்டைக்கு அடிச்சிங்கன்னா பூனை கூட புலியா மாறிடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தாங்க 15 ஆண்டு காலமாக ஒரு மனுஷனை திரும்ப 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 என்னென்ன வார்த்தையெல்லாம் அந்த பொண்ணு பேசியிருக்கு கேட்டு பாருங்க. எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது கூட என்னால் முடியல.
அப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த பொண்ணு அவரை அசிங்கப்படுத்தியிருக்கு. ஆனால் அத்தனைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தவன் இதுக்கு மேலே இதை பற்றி விளக்கமாக பேசாமல் இருந்தால் நான் உண்மையாகவே தமிழ் மக்கள் மத்தியில் குற்றவாளியாக மாறிவிடுவேன், இதற்கப்புறம் நான் சில உண்மைகளை உடைச்சி பேசி ஆகணுங்கிறதுக்காக இப்போ பேசியிருக்காருங்கிறது என்னுடைய கருத்து தோழர். ஆனால் இப்போ கோர்ட் வந்து எப்படியாவது இதை வந்து செட்டில் பண்ணுங்க, அமைக்கப்பெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாட்கள் இதை வந்து இவ்வளோ நாள் வளர விட்டது, இப்போ பேசி முடிச்சுக்கலாம்ல தோழர். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேளுங்க தோழர். ஒவ்வொரு முறையும் வழக்கு தொடுக்கிறது அந்த அம்மா அதுவாக வந்து தொடுக்கலை. ஒவ்வொரு முறையும் அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அதை போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஏதோ கையில் கொஞ்சம் காசை கொடுத்து அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு தேர்தல் பரப்புரை செய்கிறது மாதிரி சீமான ஒரு குற்றவாளியாக மாற்றணும்னு முயற்சி செஞ்சு தேர்தல் வரைக்கும் அதை வச்சு சஸ்டெயின் பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே கையில் ஏதோ காசை கொடுத்து விரட்டி விட்டுறாங்க, போயிடுது. அது போய் அது பாட்டில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. திரும்ப தேர்தல் வரும்போது அல்லது சீமான் எழுச்சி பெறுகிற போதெல்லாம் திரும்ப போய் அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வர்றது. இதை தான் இந்த திராவிட சக்திகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் சொல்லவே இல்லை, அது விஜயலட்சுமி தான் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கும் சீமா மாமாவுக்கும் பிரச்சனை பண்ணி விட்றீங்களாடா அப்படின்னு சொல்லி அது வந்து பேசுது. சீமான் சார் சீமான் சாருங்க, சீமான் மாமாங்க, மாமா என் உயிரே போனாலும் சீமானுக்கு எதிராக இனிமேல் எவனும் பேச வைக்க முடியாதுடான்னுச்சு. எப்போ தெரியுமா? இவன் அந்த ஹரிநாடாரோட அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. ஹரிநாடார் சென்னையிலேயே ஒரு வீடு ஒன்று எடுத்து நாடாரும் அந்த பொண்ணும் லிவிங் டுகெதராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலலாம் சீமானுக்கு ஆதரித்து அவ்வளோ பயங்கரமாக பேசிச்சு. இனி உயிரே போனாலும் நான் சீமான் மாமாவுக்கு எதிராக பேச மாட்டேன், அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அப்படி இப்படிலாம் வந்து பேசிச்சு. அப்போ இது வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்குது, பாவம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதை இப்போ வந்து கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் வந்து அமிக்கபிளாக ஏதாவது ஒன்று பேசி முடிவு பண்ணிக்கங்க, வெதர் இட் இஸ் அவுட் ஆஃப் கோர்ட் ஆர் இன்சைடு கோர்ட், ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வாங்க இதை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன்னா சீமான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாருங்களேன், சீமான் அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ இனிமே இதுக்கு வந்து அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுங்கிறது தான் நியாயமாகவே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கௌசல்யா சங்கர் வந்து தம்பி சக்தியை வந்து காதலிச்சாங்க. அப்போது சக்தி மீது ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டை ஒரு பொண்ணு வச்சுச்சு. இவர் என்னோட நீண்ட நாட்களாக தொடர்பில் இருந்தார், என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னார், இவருக்காக நான் வந்து கற்பம் கலைச்சிருக்கிறேன், ஆக இவர் வந்து தப்பாக வந்து இப்போ என்னையை விட்டுட்டு கௌசல்யாவை திருமணம் பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்புச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவுட் ஆஃப் த கோர்ட்டு பஞ்சாயத்து பேசி முடித்தாங்க. பஞ்சாயத்து பண்ணது யாருன்னா மதிப்புக்குரிய தோழர் தியாகு, மதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி, இவங்க 2 பேரும் முதன்மையாக இருந்து வேறு சில பேர் கூட இருந்திருப்பாங்க, இருந்து பஞ்சாயத்து பேசினாங்க. பஞ்சாயத்து பேசி அவுட் ஆஃப் த கோர்ட் அதுக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த சக்தி என்கிற தம்பி 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துடணும். அந்த சக்தி என்கிற தம்பி அவருடைய நிமிர்வு கலைக்குழுவிலிருந்து வெளியேறணும். அந்த சக்தி என்கிற தம்பி 3 ஆண்டுகளுக்கு பறை வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கான ஒரு இந்த பொண்ணு பொது அவையில் அந்த பஞ்சாயத்து பேசுகிற அவையில் சக்தியும் கௌசல்யாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகளை விதித்து அதை வந்து அமிக்கபிளாக செட்டில் பண்ணாங்க. அதை அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டுச்சோ என்னவோ தெரில, அது அமிக்கபிளாக செட்டில் ஆகிடுச்சு. இல்லை, அதுபோல் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு வரமாட்டேங்குது, அது ஓடி ஓடி போயிடுது. திரும்ப திரும்ப அதை கூட்டிகிட்டு வந்து அதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அதுக்கு ஒரு விடிவு வந்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சுல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா இனி யாரும் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீ வராத, அமிக்கபிள் செட்டில்மெண்ட்லாம் வேணான்னு சொல்லு, இந்தா ஒரு 5 லட்சம் வச்சுக்கன்னு சொன்னால் அது வராது. இப்படி தான் இருந்துச்சு, இவ்வளவு காலமும் அது அப்படி தான் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? போய் வந்து வீரலட்சுமி பஞ்சாயத்து பண்ணுறது, முக்தார் பஞ்சாயத்து பண்ணுறது, அவன் அதர்மம் காயத்ரி ரகுராம்லாம் நடுவில் காயத்ரி ரகுராம் வேற பஞ்சாயத்து பண்ணி, நீங்கள் இந்த விஜயலட்சுமியினுடைய நேச்சரை கேளுங்க, யார் உதவி செய்ய போகிறாங்களோ அவங்க மூஞ்சில காரி துப்பிடும். அதான் முக்தாருக்கு அதான் நடந்துச்சு அவமானம். அதே வீரலட்சுமி இந்த அளவுக்கு யாருமே கேவலப்படுத்திருக்க முடியாது, அப்படி கேவலப்படுத்திட்டு போயிடுச்சு. அதே தான் காயத்ரி ரகுராமுக்கும் அதான் நடந்துச்சு. ஆக விஜயலட்சுமியுடைய நேச்சர் என்னன்னா, யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் உதவி செய்கிற வரைக்கும் அவங்கள போற்றுவது, உதவி எப்போ நிறுத்துறாங்களோ அப்போ எதிர்த்து அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துவது, இதுதான் விஜயலட்சுமியினுடைய நேச்சர். அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ இந்த வீடியோவை பார்த்துச்சுன்னா எந்த அளவுக்கு மட்டமாக கேவலமாக என்னை விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விமர்சிக்கும். அந்த தங்கச்சியை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது நான் தான். ஓகே, புரியுதா உங்களுக்கு?
அது ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு அற்புதமான ஒரு நடிகை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நான் வந்து தேவயானிக்கு தங்கச்சியாக பூந்தோட்டம் படத்தில் அந்த பொண்ணை வந்து நான் நடிக்க வச்சேன். எனக்கு அந்த பொண்ணை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா, இளையராஜா சாருக்கு நான் வந்து கதை சொன்னேன், பூந்தோட்டம் கதை சொன்னேன். அப்போ இளையராஜா சார் கேட்டார், இந்த தங்கச்சி கேரக்டர் யார் நடிக்க போகிறா அப்படின்னு. இன்னும் நான் தேர்வு செய்யலை ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ தேர்வு செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ யாரை நான் மனசில் வச்சுருந்தேன்னா, விஜய் டிவியில் ஒரு செய்தி ஒரு தொகுப்பாளர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சண்மதி. அந்த சண்மதியை தேவயானிக்கு தங்கச்சியாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து சண்மதியை கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இளையராஜா சார் கேட்ட உடனே நான் சொன்னேன், இன்னும் தேர்வு பண்ணலையான்னு. அப்போ அவர் சொன்னார், நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு கன்னட படம். அந்த படத்துக்கு நான் தான் இசையமைச்சிருக்கேன். படம் பார்த்தபோது அதில் ஒரு பொண்ணு ஹீரோயினாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அப்படியே தேவயானி தங்கச்சி மாதிரியே இருக்கும். வேணா அந்த பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். ராஜா சார் சொல்லும்போது நம்ம மறுக்க முடியுமா? சார் சொல்லுங்கள் சார், நான் பார்க்குறேன் சார்னு. ஆனால் அவர் நாகமண்டலான்னு அந்த படத்துக்கு பேர். அந்த படத்தையே நான் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த படத்தை படத்தில் 2 டூயல் ரோலு கதாநாயகன் யாருன்னா பிரகாஷ்ராஜ். இப்போ அந்த நாகமண்டலாங்கிற படத்தை நான், இளையராஜா சார், பிரகாஷ்ராஜ் 3 பேர் உட்காந்து பார்க்குறோம். படம் பார்த்தா படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான படம். தமிழில் கூட டப்பாகி வந்துச்சுன்னு வைங்களேன். படத்தில் இந்த பொண்ணு வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தது. சின்ன பொண்ணு, அழகாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரிங்கய்யா இந்த பொண்ணை நான் புக் பண்ணிக்கிறேன். உடனே பிரகாஷ்ராஜ் எனக்கு நம்பர்லாம் கொடுத்து அவங்க அப்பாக்கிட்டெல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ரோஜா கம்பெனிஸ் ப்ரொடியூசர்ஸுக்கு நான் அந்த செய்தியை சொன்னேன். காஜா மொய்தீன் சார் பேசி வர வச்சு எங்கள் படத்தில் நாங்கள் வந்து நடித்தோம். என் படத்தில் நடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நடிகை, அற்புதமாக வந்து நடித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இலங்கை தமிழரா? இல்லை, அவங்க வந்து நாங்கள் என்னுடைய படத்தில் நடிக்கும்போது நான் எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் கர்நாடகாவில் செட்டில் ஆகிருக்கோம், எங்களுக்கு ஊர் வந்து நாகர்கோயில்னு சொன்னது மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு கரெக்டாக நினைவு இல்லை. தமிழ் தான் அவங்க? தமிழ்காரங்க. தமிழ் இல்லை, கன்னடர் கிடையாது. அது வந்து அதுதான் இப்போ அதோட சிக்கலை. கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டிலேருந்து என்னை அடித்து விரட்டிட்டாங்க. அதனால் எனக்கு கன்னட மக்களே, நான் கன்னடக்காரி, எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கன்னட மக்கள்கிட்ட கேட்குறதும், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து நான் பச்சை தமிழச்சின்னு பேசுகிறது தான் அதோட ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தமிழ் பொண், தமிழ்நாடு தான் அவங்களோட நேட்டிவ். இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய படத்தில் கதாநாயகி வந்து ஆக்சுவலாக தேவயானியினுடைய தங்கச்சி. இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேர் ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டால் விஜய் ஆதிராஜ். அவரையும் அந்த படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இவங்க 2 பேருமே அந்த பூந்தோட்டம் படத்தில் அறிமுகம். இவங்க 2 பேரும் தான் ஜோடி. அதனால் இப்போ நாளைக்கு வந்து இப்போ நான் இவ்வளவு செய்தி சொல்கிறேன்ல, இதுக்காக என்ன திட்டினாலும் திட்டம் அந்த தங்கச்சி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நாங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட பேசும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருக்குது விஜயலட்சுமி மேலே. நான் விஜயலட்சுமியை தரம் தாழ்ந்து இதுவரைக்கும் நான் விமர்சித்ததில்லை, இனியும் விமர்சிக்க மாட்டேன். எனக்கு உள்ள ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டால், இதை உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி இதை முடிச்சுக்கிட்டு போயிடலாமே. அதுக்கு இப்போ அவங்க இப்போ கோர்ட் சொல்லும்போது அவங்க வந்து தானே ஆகணும்? இல்லை, கோர்ட் சொல்லியாச்சு, இவங்க வந்து தான் ஆகணும். இனிமேல் அதை வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்க என்ன ஏதாவது ஒரு அமிகபிளான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு கோர்ட்டு. அது பணமான செட்டில்மெண்ட்டா அல்லது என்ன செட்டில்மெண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. அந்த செட்டில்மெண்ட் என்னங்கிறத பேசி முடிவு பண்ணி சீமானும் விஜயலட்சுமியும் அப்படியே நண்பர்களாகவே துருவங்கள்லேருந்து போயிடணும். ஆமாம், நண்பர்களாகவே பிரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இனி சீமானவர்கள் விஜயலட்சுமியை விமர்சிப்பதோ, விஜயலட்சுமி சீமானவர்களை விமர்சிப்பதோ இனி வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.